வெல்கம் டு சாய் கிரியேஷன். இன்றைக்கி டே 3யோட பிரம்ம முகூர்த்த பூஜை. அது இல்லாமல் இன்றைக்கி என்னுடைய டே மார்னிங் என்ன பண்ணிடுறேன்னா அப்படியே கண்டினியூவாக நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. இன்றைக்கி காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இதோ பாருங்க அகலில் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு நான் திரி போட்டு விளக்கேற்றலான்ட்டு. அதுக்குள்ளேயும் நான் பூஜை ரூம்லேயும் மாக்கோலம் போட்டுட்டு தான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன். இன்றைக்கி நேற்று நைட்டு வேறு ரொம்ப மழைங்களா இங்கே, அதனால் ரொம்ப ரெயினாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் ஏன்னா நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு எதையுமே நம்ம ஸ்டாப் பண்ண, அதனால் நம்ம ப்ராப்பராக எந்த வேலையும் கரெக்டாக செய்யணும். இன்றைக்கி டே 5யோட விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 5வது நாள்லாங்க. அதனால் விநாயகருக்கும் நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணி நம்ம அவரை கொடுத்து விட்டுருவோம். அதனால் இன்றைக்கான நேரத்தில் நிறைய வேலை இருக்குது இல்லைங்க. அதனால் காலையிலேயே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றி சுவாமிக்கும் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பார்க்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. என்ன காலையிலலாம் இந்த மாதிரி ஏற்றிட்டே தான் இருக்கணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஏற்ற சொல்லும் இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியை போய் நம்ம லைஃப்பில் பாசிட்டிவிட்டியாக மட்டும்தான் நடக்கும். நிறைய பேருக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதனால் இதை நான் திருப்பி கண்டினியூ பண்ணலான் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி திருப்தியாக பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் நான் விநாயகர் சொல்லியிருந்தேங்க, அதுக்கான வேலை இருக்கிறதுனால சிம்பிளாக நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளானு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி எதுனா ஆனால் டிஃபனும் இருக்கணும், சண்டேக்கு ஏற்ற மாதிரி ஓகேவாக இருக்கணுன்ட்டு சரி பார்த்தேன். சரி உருளைக்கிழங்கு இருந்ததே, நம்ம ஏன் மசால் தோசை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் நல்லா தோசையெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு தோசை சட்னின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இல்லைங்க. அதனால நான் இந்த மசாலா பொடிட்டோ மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு இது தோசையில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மசாலா தோசை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம உடச்சக்கடலை சட்னி பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக உடச்சக்கடலை சட்னியும் அந்த மசாலாவும் இருந்தது. இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு மசால் தோசைங்க. எப்படி கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரொம்ப யம்மியாக இருந்தது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.